எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து இது பொம்பளைங்களுக்கு மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரி சேஃப் இல்ல அப்படின்றது. ஏன்னா ரீமா கல்லிங்கல் was also going through a very very bad PR phase up to 2-3 years. സത്യം പറയാമല്ലോ, ഏതാനും താരങ്ങൾ ചവിട്ടിക്കൊടിച്ച ചെളിയാണ് ഇന്നത്തെ മലയാള സിനിമ. கொச்சி ரெய்ட் எல்லாம் விழுந்தப்போ யார் வீட்டுல விழுந்துச்சு ப்ரோ? ரீமா கல்லிங்கல் அண்ட் அபு அவங்க பாய் ஃப்ரெண்ட் அந்த டைம்ல. ഈ പെണ്ണുങ്ങൾക്കാണ് നിയമം സപ്പോർട്ട് എന്നും പറഞ്ഞേ ഈ രണ്ടും പറ്റൂലെന്നുള്ള ഇവിടെ നടക്കൂലേ? Like nobody is asking Rima Kallingal this question that நீங்க டிசைட் பண்ணீங்களா இந்த மாதிரி பெண்கள் முன்னேற்றத்துக்கு பணம் നാശിപ്പിച്ചില്ലേ? അയ്യോ, ഇനി ഇപ്പൊ അയ്യോ പത്തൊന്നും വിളിച്ചിട്ട് കാര്യമില്ല. ഇനി നിന്നെ സഹായിക്കാൻ ഈ ഭൂമിയിൽ ഞാനെന്നല്ല ഒരു മനുഷ്യനും സാധ്യമല്ല. போறீங்க. இந்த மாதிரி எத்தனை சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிற சரக்கே தொடாத அபலை பெண்களை நீங்க ஃபர்ஸ்ட் சரக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் ദിനേശാ, ഇപ്പൊ നിനക്കൊരു കാര്യം മനസ്സിലായ? കൊടുത്താ പണി കൊല്ലത്തും കിട്ടൂന്ന്. ரீமா வீட்டு பார்ட்டிஸ்ல எத்தனை கேர்ள்ஸ் அவங்களுடைய சப்ஸ்டன்ஸ் வெர்ஜினிட்டி லூஸ் பண்ணிருக்காங்க. വെളിവുണ്ടേ ഞങ്ങൾ അങ്ങനെ ചെയ്യൂ? ഞങ്ങളെ നിരപരാധികളായിട്ട് കാണും. ഇനി ഇരിക്കാൻ നേരം കിട്ടില്ലെന്നാണ് സ്വാമി പറയണത്. അത്രയ്ക്ക് ബെസ്റ്റ് ടൈമാ വരാൻ പോണത്. அரெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்ல இருக்கு. What was her boyfriend's name? அபு வாட்? அபு அந்த டைம்ல ரெண்டு பேரும் தான் விசாரணைக்கு கூட்டிட்டு போனாங்க. മേലാൽ ഇങ്ങനൊന്നും ചെയ്യില്ല. അഞ്ചാറബത്തൊക്കെ എല്ലാവർക്കും പറ്റേ. நானே ஷாக் ஆனேன். ஓ, ரீமா கல்லிங்கல் does this what அப்படின்ட்டு அந்த ஆர்டிகல் படிச்சுதான் எனக்குமே தெரியும் அந்த டைம்ல. அப்புறம் എന്തൊക്കെയാണ് ഈ കൊച്ചു കേരളത്തിൽ സംഭവിക്കുന്നത്? அவங்க பார்ட்டிஸ்க்கு அடிக்கடி போற மலையாளம் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க என்கிட்ட என்ன நடக்குதுங்கன்ட்டு. സിനിമയിൽ സൽഗുണ സമ്പന്നൻ, ജീവിതത്തിൽ മഹാപോക്രികളും